ஏதாவது ஒரு நாட்டில் போய் அவர் நிம்மதியாக ஜாலியாக இருக்கணும். சினிமாங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லையா? காலை 6 மணிக்கு ஷூட்டிங் போகணும், சாயங்காலம் 6 மணிக்கு வரோம். இந்த வயசில் ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு நடிக்கணும். ஆனால் இல்லை முடியாது, யார் படம் வந்தாலும் நாங்கள் டேரக்டர் நான் நேருக்கு நேரு தான் மோதுவேன், மேலிருந்து தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி விஷால் நம்மளுக்கு முடியாது. நான் வந்து என்னுடைய படத்தை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ண சொல்லலாம்? ட்ரெயிலர் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறப்ப அசிங்கமான வார்த்தைகளை போடணும், அது வந்து ஒரு விவாதமாகும் அப்படிங்கிறது ஒரு பர்பஸாகவே பண்ணுறாங்க. அது லியோவில் ஆரம்பித்த விஷயம். ஒரு வேட்பாளர் எந்த கட்சி சுயேட்சையாக இருந்தாலும் கூட இந்த வேட்பாளர் அந்த தொகுதியில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் நிப்பாட்டிடுவாங்க. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட இருந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரஜினி அவருடைய வேட்டையன் படம் வந்து அக்டோபர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏன் தீபாவளிக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க? இல்லை, படம் முடிஞ்சது, அது ஆல்ரெடி முன்னாடியே முடிஞ்சது. தீபாவளி வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும், லீவெல்லாம் கொஞ்சம் இடையில வருது, அதை பிளான் பண்ணுங்க. மேக்ஸிமம் இப்போதைக்கு அக்டோபருங்கிறது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தீபாவளி ரிலீஸாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, முன்னாடி ரிலீஸ் பண்ணிடலாம் மாதிரி. ரஜினி வந்து நிறைய படங்கள் கமிட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவருடைய ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுக்காக தான். இங்கே வீட்டில் வந்து நிம்மதி இல்லை, அங்கே போயாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் தான் வந்து அவர் நிறைய படம் கமிட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி. இல்லை, இந்த மாதிரி கதையெல்லாம் யாருக்காக கிளப்பி விடுறான்னு தெரியல. அவர் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும்னா இமயமலைக்கு போய் உட்காந்துருக்கலாம், இப்படி வெளிநாடுகள் எங்கேயாவது நாட்டில் போய் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கலாம். அவருக்கு யூஎஸில் வீடு இருக்குது, யூகேயில் வீடு இருக்குது, ஏதாவது ஒரு நாட்டில் போய் அவர் நிம்மதியாக ஜாலியாக இருக்கணுமா? சினிமாங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லையா? காலை 6 மணிக்கு ஷூட்டிங் போகணும், சாயங்காலம் 6 மணிக்கு வரோம். இந்த வயசில் ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு நடிக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அவர் ரெஸ்ட் எடுக்கணும், நிம்மதியை தேடி போகணும்னா அவர் எங்கேயாவது வேறு பக்கம் படத்தில் ஏன் நடிக்க போகிறாரு? அவர் பார்க்காத வேறு புகழாக எல்லாம் இல்லை. ஒரு ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்க, ஏன்னா அவருக்கு இன்னும் மார்க்கெட் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் இவரும் சரி ஓகே, எதுக்கு வர இதை வேணான்னு சொல்லலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வேணாங்கிறதுனால பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஓடி போய் அங்கே சினிமா ஷூட்டிங் போயிறாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா கதையை கட்டி விடுறாங்க. நடிகர் மன்சூர் அலிகான் வந்து ரீசெண்டாக ஒரு தகவல் வெளியே இருந்தது, அவர் சாப்பிட்ட சாப்பாடு வந்து பாய்சன் கலந்துட்டாங்க அப்படின்றது. அது என்ன சார்? அதான் அவர் வேலூர் தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறாரு. நேற்று பிரச்சாரத்துக்கு போயிருக்கப்போ ஒரு இடத்துல ஜூஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை குடிச்சிருக்கிறாரு. குடிச்சிட்டு காரில் ஏறினோடனே அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்டு அங்கே குடியாத்தத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்டு. அது ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக இருந்தோடனே சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்த பிறகு அவருடைய பிளட்டில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஐசியூவில் வச்சுருக்காங்க. இப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அவரே தான் அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோடய இதில் வந்து விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு, அவரே கொடுத்துருக்குறாரு. இது எந்த அளவு உண்மை எந்த அளவு பொய் அப்படிங்கிறது டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு தான் தெரியும். இவரே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும் போது அதில் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் எலெக்ஷனில் நிற்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வேட்பாளர் எந்த கட்சி சுயேட்சையாக இருந்தாலும் கூட அந்த வேட்பாளர் அந்த தொகுதியில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் நிப்பாட்டிடுவாங்க. அது மாதிரி அந்த வேலூர் தொகுதியினுடைய தேர்தலை நிப்பாட்டுறதுக்காக இவரை டார்கெட் பண்ணியிருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பல சந்தேகங்கள் இருக்கும், போலீஸ் நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு மேஜர் சந்தேகம். இப்போ ரெண்டு பக்கம் அவங்க வந்து 2 பெரும் ஜாமவான்கள் போட்டி போட்டுருக்காங்க வேலூரில். ஒரு பக்கம் துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த், இன்னொரு பக்கம் பல கல்லூரிகள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஏசி சண்முகம். 2 பேரும் வெயிட்டாக நிற்கிறாங்க, நெக் டு நெக் அங்கே மோதிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு பல கோடிகளையும் இப்போ அவங்க செலவழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தொகுதியில் இருக்க எந்த வேட்பாளர் வந்து இறந்துட்டாலும் உடனே அந்த தொகுதியினுடைய தேர்தல் நிப்பாட்டிடுவாங்க. ஒருவேளை அதற்காக யாராவது இவரை திட்டமிட்டு செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. முதல் கட்டமாக அவருக்கு வந்து விஷம் கலந்த ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, அதை குடிச்ச பிறகு வந்திருக்குன்றாங்க. இப்போ ஆள் நார்மல் ஆகிட்டார், நார்மல் வார்டில் வந்திருக்காரு. தனுஷ் அவருடைய டிவோர்ஸ் வந்து ஃபியூச்சர் அவருடைய படங்களில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது மாதிரிலாம் இருக்காது. பர்சனல் லைஃப் வேறு, சினிமா லைஃப் வேறு, அது மாதிரி அந்த மாதிரி தாக்கம்லாம் ஏற்படாது. அவருடைய பர்சனல் லைஃப்பில் வேணால் ஏதாவது தாக்கம் இருக்கலாம், சினிமா கேரியரில் எதுவும் பிரச்சனை வராது. விஷால், ரெட் ஜெயண்ட் இவங்க 2 பேருக்கு உண்டான ப்ராப்ளம் தான் இப்போ பயங்கர பேசு பொருளாக இருக்குது. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான? இல்லை, விஷாலும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரும் கிளாஸ்மேட்ஸ், எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சமீப காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மேடையில் கூட 2 பேரும் பழைய இதெல்லாம் கூட ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகிருக்கப்ப இவங்க ரெட் ஜெயண்டில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. அப்போ இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம், ஒரு வாரம் டிலேவாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், 2 படம் ஒரே நேரத்தில் வர வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க போல். அதுதான் அவர் சொல்கிறார், விஷால் சொல்கிறாரு. ஆனால் இல்லை முடியாது, யார் படம் வந்தாலும் நாங்கள் டேரக்டர் நான் நேருக்கு நேரு தான் மோதுவேன், மேலிருந்து தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி விஷால் நான் பண்ணியிருக்காரு. முடியாது, நான் வந்து என்னுடைய படத்தை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ண சொல்லலாம்? ஒருவேளை அவங்க எந்த இன்டென்ஷனில் அவங்க கேட்டாங்கன்னு தெரியல.
ஒரே நேரத்தில் 2 படம் வந்தால் 2 படமும் பிஸ்னஸ் பாதிக்கும். அதனால நீங்கள் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனது பிறகு அடுத்த படம் ரிலீஸ் பண்ணிக்கங்க, ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்க. இப்போலாம் ஒரு வாரம் தானே அப்படின்னு கேட்டுருக்காங்க போல, இல்லை முடியாதுன்ற மாதிரி போயிருக்காங்க போல. இல்லை 2 பேரும் பேசிட்டு ஒன்று இந்த படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, இல்லை அந்த படத்தை ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்கன்னு பேசியிருக்கலாம். இவங்க 2 பேருக்குள்ள பேசுனதுல ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அதனால வந்து இப்போ நேரடியாக ரெட் ஜெயண்ட் மேலேயும் உதயநிதி அவர்கள் மேலேயும் தொடர்ந்து தாக்குதலை இருக்க ஆரம்பிச்சிட்டாரு விஷால். தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. வரக்கூடிய காலங்களில் ஒன்றும் தொடர்ந்து பேசுவார்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் விஜய் கிட்ட இருந்து என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கும் சார் விஷால் கிட்ட? அது 2 பேர் நண்பர்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கண்டிப்பாக திடீர்னு எங்கேயாவது மீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இதில் என்னன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஆட்கள் பேசிக்கிட்டு சண்டை முடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. திடீர்னு ஒரு நாள் உதயநிதியோ விஷாலோ ஒரு ஃபோன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க 2 பேருக்குள்ள, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இதை நம்பி சுற்றிட்டு இருக்காங்களா சீண்டு முடிஞ்சு அவங்க பூரா மாட்டிக்குவாங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒன்றாவே ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களோட சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கு. 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கி அதிகாரத்தில் அவர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் வெளியில் தெரியுது. சப்போஸ் உதயநிதியே இது வந்து கேள்விப்பட்டு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு அவர் நாலேஜுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் நாலேஜுக்கு போய் விஷாலை கூப்பிட்டு நேரடியாக பேசிட்டாருன்னா 2 பேர் பிரச்சனையை முடிஞ்சிடும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா பார்த்துக்கலாம், 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை திடீர்னு ஒரு நாள் ஈவினிங்கில் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஒரு ஃபோன் கால்ஸில் சால்வ் ஆயிடும். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி 2 பேருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கும் போது இது ஏதோ அந்த கம்பெனி உதயநிதிக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை உதயநிதிக்கு தெரியாமல் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அது விஷாலை ஹர்ட் பண்ணியிருக்கு. அதுக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை எப்படி மேக்ஸிமம் வெளியில் வராத அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. விஷால் அவர்களுடைய ரத்னம் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களோட இது கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரியான நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு. இந்த டைம் பீரியடில் இந்த மாதிரியான படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? இல்லை அது வந்து ஹரி படம். நீங்கள் இப்போ கார் ஓடிக்கிட்டே இருக்கும், அருவாள் எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார், வேகமாக இருக்கும், நம்ம கொஞ்சம் திரும்பினா கூட அந்த கார் போயிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். டிப்பிக்கல் அது ஒரு ஹரி படம், அது டிப்பிக்கல் ஒரு விஷாலுடைய படம். இதுதான் அந்த படத்துடைய ட்ரெயிலர் பார்க்குறப்ப தெரியுது. ஏன்னா அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. திருப்பி இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான படங்கள் அதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படமுமே பெருசாக போகலை ஹரிக்கு. ஒருவேளை அவர் ஸ்டைலை மாற்றாமே இருக்கார். ஒருவேளை இதுதான் நம்ம ஸ்டைலு அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இது ஒரு விதமான ஒரு ஃபாஸ்டான ஸ்கிரிப்ட் தான். ஆனால் இப்போ ஒரு பரபரப்புன்னு போயிடும். ஆனால் அதுவே திருப்பி பண்ணுறப்ப அது கொஞ்சம் போர் ஆயிடும். ஆனால் இந்த படம் வந்து ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு பேச முடியாது. ஒருவேளை படத்துடைய ஸ்கிரிப்ட் சைடில் எதுவும் பண்ணியிருக்கிறா என்னன்னு தெரியல. ஆனால் ஓவரால் ட்ரெய்லர் பார்க்குறப்ப டிப்பிக்கல் விஷால் படம், ஒரு டிப்பிக்கல் ஹரி படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படம் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 வேர்டு வந்து விஷாலும் கௌதம் வாசுதேவனும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டை மியூட் பண்ணாமே விட்டுருக்காங்களே. இல்லை, இப்போ அது ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் படம் தலைப்பு வைக்கணும், இந்த மாதிரி ட்ரெய்லர் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறப்ப அசிங்கமான வார்த்தைகளை போடணும், அது வந்து ஒரு விவாதமாகணும் அப்படிங்கிறது ஒரு பர்பஸாகவே பண்ணுறாங்க. அது லியோவில் ஆரம்பித்த விஷயம் தொடர்ந்து போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு கோட்லேயும் கூட அந்த மாதிரியான வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை வச்சு ஒரு சர்ச்சை ஆகும், அதை பற்றி பேசுவாங்க. அப்போ அது படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு. இது நிச்சயம் வந்து இந்த படம் வந்து படத்தில் இருக்காது. படத்தில் கண்டிப்பாக அந்த டைலாக் இருக்காது. சென்சாரில் தூக்கிடுவாங்க, மியூட் போட்டுருவாங்க. இப்போ இதில் பர்டிகுலராக எதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸ் இது மாதிரியான விஷயங்களில் போடுறாங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே அதை ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ஒரு ப்ரொமோஷனாக தான் பார்க்குற வேண்டியதாக இருக்குல்ல. கங்குவா படத்தோட அப்டேட் என்ன? கங்குவா படம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இந்த எல்லாமே இந்த எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து அந்த டேட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு படத்தோட டேட்ஸ்லாம் வெளியேற ஆரம்பிச்சோம். மாரி செல்வராஜ் அடுத்து என்ன படம் பண்ணுறாரு? துருவ் விக்ரம் மாரி செல்வராஜ் காம்பினேஷனில் பண்ணுறாங்க. அந்த படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒன்றும் அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்குள்ளே ஷூட்டிங் போயிடுவாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே, இந்த மாதம் எண்டுக்குள்ளே கூட அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. துருவ் விக்ரம் படம் தான் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி வாழைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. வாழை அப்படின்றது அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு, ஒரு வாழைத்தோப்பில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறாரு. அந்த படம் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் படம்லாம் முடிஞ்சிட்டு அது பிஸ்னஸ்க்காக பேசிட்டு, ஓடிடி ரிலீஸ் ஆகுதா இல்லை தியேட்டரில் வர்றதான்னு தெரியல, அது பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜ் படம் எடுத்தாலே ஏதாவது ஒரு சமூகத்துடைய கஷ்டங்கள் துயரங்களை தான் படமாக எடுப்பார். இப்போ துருவ் விக்ரம் வச்சு என்ன மாதிரியான படம் எடுக்க போகிறாங்க? இல்லை, துருவ் விக்ரம் வச்சு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்னு நமக்கு ஒன்றும் வெளியில் தெரியல, செய்தி தெரியல. இப்போதைக்கு துருவ் விக்ரம் கன்ஃபார்ம் ஷூட்டிங் போக போகிறாங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா ஆல்ரெடி அது டிலே ஆகிட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க துருவ் விக்ரம் மாரி செல்வராஜ் பண்ணுறாங்கன்னு. கதையை பற்றின எந்த டீட்டெயிலும் இது வரைக்கும் நமக்கு ஒன்றும் வெளியில் வரல, செய்திகள் வரல. ஆனால் கண்டிப்பாக அந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. விக்ரமுடைய பர்த்டே போயிருந்தது. ஸோ அவருடைய பர்த்டே மூலிமா
வீரா தீரா சூரன் அப்படின்ற படத்தோட டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரியான கதைக்களத்தை கொண்டு வரும்? அருண்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சித்தா படம் பண்ண டைரக்ட் பண்றாரு அருண்குமார் பண்றாரு. படம் முழுக்க முழுக்க மதுரையை மையப்படுத்தி மதுரையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை. இதுதான் இப்போதைக்கு உள்ள செய்தி. அதை 2 பார்ட்டா பண்றாங்க அந்த படத்தை. பார்ட் 1 பார்ட் 2 அதை லெங்க்தியாக பண்ணிட்டு 2 பார்ட்டா இது பண்ண போறாங்க. இந்த வாரத்தில் ஷூட்டிங் மதுரைக்கு கிளம்புறாங்க அந்த படம். கதையை பொறுத்த வரைக்கும் மதுரையை மையப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு கதை. ஆண்ட்ரியாவும் நாசரும் சேர்ந்து வெற்றிமாறனோட தயாரிப்பில் மனுஷி அப்படின்ற ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசர் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பிரம்மாண்டம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ என்ன மாதிரியான கதை சார் அந்த படத்தில்? அதான் இப்போ அறம் பண்ணார் இல்லையா, அறம் பண்ண டேரக்டர் கோபி நயினார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன், விசாரணை மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனை பற்றின ஒரு கதை. இது அவர் வெற்றிமாறன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. முதல்ல இவங்க எடுத்துட்டாங்க, வேற ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்தாரு. படத்தை வெற்றிமாறன் பார்த்த பிறகு அவருக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. அந்த படத்தில் வசனங்கள்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 2 நாளாக வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷனை பற்றின ஒரு படம், விசாரணை மாதிரி. அதில் ஒரு மேல் இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஃபீமேல் இன்வெஸ்டிகேஷனை பற்றின ஒரு படம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த படத்தை இவருடைய பேனரில் ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் தயாரிக்கல, இந்த பேனரில் இவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து பீக்கில் இருந்த எல்லாருமே வந்து இப்போ வெப் சீரிஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுமுகங்கள் தான் தமிழ் சினிமாவில் வராங்க. பிஸ்னஸ் தான் வெப் சீரிஸுங்கிறது வந்து மினிமம் பிஸ்னஸ். நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் காப்பியில் தான் பண்ண போகிறாங்க. ஏதாவது ஓடிடிக்கு வந்து நீங்கள் ஒரு 10 எபிசோட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அதை பிஸ்னஸ் பண்ண வேண்டிய கஷ்டம் இருக்காது, தேட்டர் கிடைக்க வேண்டிய கஷ்டம் இருக்காது. சேஃப்டியாக நமக்கு படம் ஓடுதோ நமக்கு முன்னாடியே லாபம் வந்துடும், பணம் வந்துடும், நமக்கு உண்டான சம்பளம் வந்துடும், ரிஸ்க் கிடையாது. அப்படிங்கும்போது அது ஒரு புது விதமான ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அதை நோக்கி அது கிடைக்காதான்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. கிடைக்கிறவங்க அதை ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க. ஏஐ அப்படின்ற விஷயம் வந்து இப்போ பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த ஏஐ பயன்படுத்தி கோட் படத்தில் வந்து நடிகர் விஜயகாந்தை வந்து மறுபடியும் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்கு சார். ஆமாம், பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கிறாங்க போல், நம்ம கோட் பட டீம் அது மாதிரி சாரை வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்து ஏஐயில் பயன்படுத்திக்கிறோம், பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அது ஓகேன்ட்டாங்க. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கோட் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் விஜயகாந்த் பண்ணுறாரு ஏஐயில். இதை காட்டில் ஒன்று என்னென்னா, பழைய ஊமை வெளிகள் திரைப்படம் வந்து பார்ட் 2 பண்ணுறாங்க. ஊமை வெளிகள் பார்ட் 2ல் வந்து சண்முக பாண்டியன் ஒரு முக்கிய ரோல் பண்ணுறாரு. அந்த படம் ஃபுல்லாக அந்த தீனதயாள்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, போலீஸ் ஆஃபீஸர். அந்த இது வந்து அப்படி ஏஐலேயே ஃபுல்லாக பண்ணுறாங்க. விஜயகாந்த் ஒரு உயிரோடு இருக்கப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது. இப்போ இறந்துட்டாரு. இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஊமை வெளிகள், கோட், அந்த மாதிரி 2 படங்களையும் ஏஐயில் விஜயகாந்தை பார்க்கலாம். இன்னைக்கு எங்களுடைய கேள்விக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.